கடவுளே, இவ்வளோ தண்ணீர் உள்ளே வந்துடுச்சு. இனிமேல் நானும் என் குழந்தைங்களும் இங்கே இருக்கிறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. உடனே நாங்கள் வேறு இடத்த தேடி போயாகணும். சோனாக்கா, கொஞ்சம் உங்கள் வீட்டோட கதவை திறங்க. சோனாக்கா, கொஞ்சம் வீட்டோட கதவை கொஞ்சம் திறங்க. என்ன சிந்து, இந்த கொற்ற மலையில் உன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்க? சோனாக்கா, மழை தண்ணீர் என்னோட வீடு முழுவதும் வந்துருச்சு. மழை நிற்கிறது வரைக்கும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் தங்கிக்க இடம் கொடுங்க சோனாக்கா. என்னோட வீட்டில் இடம் எனக்கும் என் குழந்தைங்களுக்குமே சரியாக இருக்கும் சிந்து. நீ வேறு இடம் பார்த்துக்கோ. புறாவும் சிந்து குருவிக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுத்துருச்சு. சிந்து ஜோதி குருவிக்கிட்டையும் போய் உதவி கேட்டுச்சு. அதுவும் உதவி செய்ய மறுத்துருச்சு. இது எல்லாத்தையும் அங்கிருந்து ஒரு தேவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த தேவதை சிந்து குருவிக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு மரமா மாறினாங்க. குருவி, என்ன கொஞ்சம் பார்க்குறியா? உனக்கு தங்குறதுக்கு நான் இடம் தர்றேன். இப்போ நானே உனக்கு ஒரு வீடு கட்டித்தரேன். ரொம்ப நன்றி. என் நண்பர்கள் யாருமே எனக்கு உதவி செய்யலை. உன் பின் தெரியாத நீ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப நன்றி. பறவைகளே, அப்படி சொன்னது எல்லாரும் கீழே வந்தாங்க. ஏன் என்னோட மரத்தில் உட்காந்துருக்கீங்க? மரமே, எங்கள் காட்டில் காற்றும் மழையும் வந்து எங்கள் வீடையெல்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால தான் உன்னோட மரத்தில் நாங்கள் வந்து உட்கார்ந்தோம். உங்கள் காட்டில் சிந்துன்னு ஒரு பறவை இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் புயல் காற்றால வீடை இழந்த சிந்து உங்கள் எல்லார்கிட்டையும் உதவி கேட்டுச்சு. நீங்கள் யாரும் அதுக்கு உதவி பண்ணலை. அதனால உங்கள் யாருக்கும் நான் தங்க இடம் தர மாட்டேன். அப்போ புறா மரத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. மரமே, தயவு செய்து எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. நாங்க கஷ்டப்படும் போதுதான் சிந்துவோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க. உங்க தவற உணர்ந்ததுனால அந்த மரதேவதை எல்லாருக்கும் ஒரு அழகான வீடு ஒன்று கட்டி கொடுத்தாங்க.